ஓகே. போன வீடியோல வந்து நம்ம ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த கிரியேட் பண்ண டேட்டாபேஸ் வந்து சேவ் ஆயிருக்கா இல்லையா, எப்படி பார்க்கணும், அதில எத்தன டேட்டாபேஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ நீங்க ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ மல்டிபிள் டேட்டாபேஸ் இருக்கு. அதில உங்களோட டேட்டாபேஸும் ஒண்ணு இருக்கு. ஆனா, உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே பர்ட்டிகுலரா அந்த டேட்டாபேஸ்ல மட்டும் தான ஸ்டோர் ஆகணும். நீங்க நார்மலா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா, எந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகுதுன்னு நம்மளுக்கு எதுக்குமே தெரியாது. ஸோ நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ்ல தான் நம்ம எல்லாமே ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக, அந்த டேட்டாபேஸ வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கான கமாண்ட் தான் யூஸ். யூஸ் உங்களோட டேட்டாபேஸ் நேம். என்னோட டேட்டாபேஸ் நேம் வந்து போன அபிஷேக்ன்னு கிரியேட் பண்ணேன். ஸோ அபிஷேக். ஸோ யூஸ் அபிஷேக்ல வந்து காப்பி ஃபுல்லா இது பண்ணிட்டு ரன் கொடுத்துட்டேன். So there is a runtime exam. Unknown database அபிஷேக். பிகாஸ் இது வந்து நான் போன வாட்டி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரியல் டைம்ல வந்து ரெஃப்ரெஷ் பண்ணா எல்லாமே போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு டைம் நான் இரேஸ் பண்ணா அது எல்லாமே போயிடும். ஸோ போன வீடியோல சொன்ன மாதிரி தான் நீங்க ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். கிரியேட் டேட்டாபேஸ் அபிஷேக். நவ் யூஸ் த அபிஷேக். இப்போ ரன் பண்ணி பாருங்க. அந்த எரர் வந்து இல்லை, சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்ணோம். இப்போ அந்த டேட்டாபேஸை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது அபிஷேக்ன்ற டேட்டாபேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு டேட்டாபேஸ் நம்மளுக்கு எல்லாமே கிரியேட் ஆயிடுச்சுப்பா. அதாவது ஒரு சாக்கு பையை நம்ம வாங்கிட்டோம். சாக்கு பையை வாங்கிட்டோம்னா அதுக்குள்ளே வந்து நம்ம அதாவது தக்காளி, வெங்காயம் எல்லாமே நான் போடணும்ல. அது மாதிரி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணால் அதுக்குள்ளே நான் வந்து இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டேபிள் கிரியேட் பண்ணணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த MySQL வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் ஆக போகுது. இப்போ உங்கள் பேர், ரோல் நம்பர், ஐடி, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ரோல் நம்பர், ஐடி, மார்க்ஸு எல்லாமே வந்து ஒரு டேபிளாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, உங்கள் சேலரி, எம்ப்ளாயி கோட் எல்லாமே வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் தான் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ நம்ம இப்போ ஒரு டேபிள் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன என்ன கீவேர்ட்ஸ்னா கிரியேட் டேபிள். ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிட்டீங்க, நம்ம அதுக்கு ஒரு பேர் வைக்கணும்ல, அதுக்காக ஒரு பேர் வைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பேர் வச்சுட்டேன். இப்போ ஒரு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. வெறும் டேபிள் மட்டுமா இருக்கலாமா? அதுக்கு அதுக்கான காலம்ஸ் எல்லாமே இருக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதில் என்னென்ன காலம்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதாவது இது மொத்தமாக ஒரு டேபிள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்மக்கிட்ட இப்படி ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளோட பேர் தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுருக்கோம். பட் டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. டேபிளுக்கு ஒரு பேரும் வச்சாச்சு. ஆனால் இந்த டேபிள் எம்டியாக இருக்கக்கூடாதுல்ல. எம்டியாக அப்படின்னு நம்ம ஒரு டேபிள் இருக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம இங்கே ஒரு காலம் கொடுப்போம்ல. லைக் எப்படி சொல்கிறது, இங்கே ஒரு நேம் கொடுக்கலாம். இங்கே இங்கே வந்துட்டு ஒரு ரோல் நம்பர் கொடுக்கலாம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் கொடுக்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு மார்க்கு, சப்ஜெக்ட் நேம் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணல. இந்த ஃபஸ்ட்டு காலம்ஸ் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா? அதனால ஃபஸ்ட்டு அந்த டேபிள் கிரியேட் பண்ண பார்த்து இந்த வேல்யூஸும் மறக்காமல் என்டர் பண்ணணும். அதுக்காக தான் வந்து நம்ம இது யூஸ் பண்ணணும். என்னென்ன உங்களுக்கு வேணும்? நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன இருக்குமோ நான் அதை வந்து எடுத்துக்கிறேன். கன்சிடர் நம்ம அங்கே எடுத்த மாதிரி நேம் நேம் வந்து என்ன விதமா இருக்கும்? நேம்ன்றது வந்து ஒரு நம்பரா? இல்ல. ஒரு எழுத்துனா நம்ம என்ன சொல்லுவோம்? ஜெனரலா ஒரு கேரக்டர் அந்த மாதிரி சொல்லுவோம். அப்ப அந்த நேம்ன்றது வந்து நம்பர் கிடையாது. அது ஒரு கேரக்டர் சொல்றதுக்காக பக்கத்துல வேர்கேர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த 255ங்கிறது எதுக்காகனா, இத்தனை கேரக்டர் நம்ம அதில் ஸ்டோர் பண்ண முடியுன்றதுக்காக சொன்னது. கமா. அப்புறம் வேற என்ன சொல்றோம்? ஸ்டூடெண்ட்னா ரோல் நம்பர் கேட்போம். ஸோ ரோல் அப்படின்னு போட்டுக்கிறேன். அந்த ரோல்ன்றது வந்து நம்பர்னாலே என்னது? ஜென்ரலா இன்டீஜர். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல நம்பர்னாலே இன்டீஜர். ஸோ இன்ட் இப்படி போட்டுட்டு லாஸ்ட்ல ஒரு செமிகோலன் வச்சு இப்படி கிரியேட் பண்ணீங்கன்னா, இப்போ நீங்க ரன் பண்ணி பாருங்க.
வித்தவுட் எனி எரர் இட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி எ டேபிள். இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணி அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே தான் இந்த டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஷோ டேபிள். சி நம்ம டேபிள்ஸ் இன் அபிஷேக், அதாவது அபிஷேக்ன்ற டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கிற டேபிள்ஸ் எல்லாத்தையும் எனக்கு காமின்னு சொன்னாங்கன்னா இந்த அபிஷேக்ன்ற டேட்டாபேஸில் ஒரே ஒரு டேபிள் மட்டும்தான் இருக்குது, அது ஸ்டூடெண்ட் இந்த டேபிள் இப்போ நம்ம கிரியேட் பண்ணது மட்டும்தான், ஸ்டூடெண்ட் மட்டும் காமிச்சிது. நீங்கள் முன்ன மாதிரி பாருங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஷோ டேட்டாபேஸ் கொடுத்து பாருங்கள், ஷோ டேட்டா பேசஸ் அப்படி கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரன் பண்ணி ஷோ டேட்டாபேஸ் பண்ணி பாருங்கள். நான் டிஃபால்ட்டாக சொன்ன மாதிரி இத்தனை டேட்டாபேஸ் இருக்குது, இத்தனை டேட்டாபேஸ். அதில் அபிஷேக் வந்து நம்ம கிரியேட் பண்ணது. அந்த அபிஷேக்குள்ளே தான் எல்லாமே இந்த டேபிள் ஃபார்மெட்டில் ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்படி தான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். டேபிள் கிரியேட் பண்ண பார்த்தே இந்த வேல்யூ நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்கணும். அதாவது இப்படி இங்கே நேம், ரோல் நம்பர் எப்படி கொடுத்துடலாம். அடுத்த வாட்டி நம்ம இந்த டேபிளில் வந்து எப்படி ஒன்றுனா இன்சர்ட் பண்ணுறது. லைக் என் பேர் அபிஷேக், அபிஷேக் என்னோட ரோல் நம்பர் என்ன 1. அடுத்து என் பேர் என்ன விஜய், விஜய் கொடுத்துட்டு ரோல் நம்பர் வந்து 2. அடுத்து என் பேர் என்ன ஐஷு, அப்புறம் ஐஷு கொடுத்துட்டு என் பேர் வந்து 3. இந்த மாதிரி எப்படி ஒன்று ஒன்றா இன்சர்ட் பண்ணுறதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.